For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் ஆணாதிக்கம் மற்றும் கௌரவ கொலை ஆகியவற்றுக்கு இடையேயான கருப்பொருள் தொடர்புகளை சமீபத்திய சில நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி விளக்குங்கள். இந்தியாவில் ஆணாதிக்கம், பேட்ரியார்கி மற்றும் கௌரவ கொலை, ஆனர் கில்லிங், சமூகவியலாளர்களால் ஆணவ கொலை என்று அழைப்பதே சரியானது ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு மிகவும் ஆழமானது. இவை இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்தே இயங்குகின்றன. ஆணாதிக்கமும் சாதி அமைப்பும் எவ்வாறு இணைந்து ஆணவ கொலைகளுக்கு வித்திடுகின்றன என்பதையும் அதற்கான காரணங்களையும் சில உதாரணங்களுடன் கீழே விரிவாக காண்போம். ஆணாதிக்கம் மற்றும் ஆணவ கொலை. கருப்பொருள் தொடர்பு. ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் குடும்பத்தின் அல்லது சமூகத்தின் கௌரவத்தின் அடையாளமாக bearers of honor பார்க்கப்படுகிறார்கள். இந்த மனநிலையே வன்முறைக்கு அடிப்படை காரணமாகிறது. பெண்களின் மீதான கட்டுப்பாடு. ஆணாதிக்கத்தின் அடிப்படை விதி பெண்களின் பாலியல் தேர்வுகள் மற்றும் திருமண முடிவுகளை ஆண்களே தந்தை, சகோதரன் அல்லது சமூகத் தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்பதாகும். ஒரு பெண் தனது வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் போது அது அந்த ஆணாதிக்க அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது. சாதி தூய்மை மற்றும் அகமண முறை என்டாகமி. இந்தியாவில் சாதியை கட்டிக்காப்பதில் பெண்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. பெண்கள் வழிமாறினால் சாதி கெட்டுவிடும் என்ற ஆணாதிக்க நம்பிக்கை உள்ளது. மாற்றுச் சாதியில், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணின் குடும்பம் தங்கள் சாதி தூய்மையை இழப்பதாக கருதி அதை மீட்டெடுக்க கொலையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. சொத்து மற்றும் வாரிசுரிமை. பெண்கள் வேறு சமூகத்தில் திருமணம் செய்தால் குடும்பச் சொத்து வேறு சமூகத்திற்குச் சென்றுவிடும் என்ற பொருளாதார காரணமும் ஆணாதிக்க சிந்தனையில் அடங்கியுள்ளது. சமீபத்திய மற்றும் முக்கிய நிகழ்வுகள். கேஸ் ஸ்டடீஸ். இந்த தொடர்பை விளக்கும் வகையில் தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள். உடுமலை சங்கர் கவுசல்யா வழக்கு, தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டை உலுக்கிய மிக கொடூரமான நிகழ்வு. ஆதிக்க சாதியைச் சேர்ந்த கவுசல்யா பட்டியலினத்தைச் சேர்ந்த சங்கரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆணாதிக்கத் தொடர்பு. கவுசல்யாவின் தந்தை தன் மகள் ஒரு பட்டியலினத்தவரை மணந்ததால் தன் சமூக அந்தஸ்து குறைந்துவிட்டதாக கருதினார். தன் ஆணாதிக்க அதிகாரத்தை நிலைநாட்ட கூலிப்படையை வைத்துச் சங்கரை கொன்றார். இது சாதி வெறியும் ஆணாதிக்கமும் இணைந்ததற்கான நேரடி சான்று. பிரணை அம்ருதா வழக்கு, தெலுங்கானா. தெலுங்கானாவில் ஆதிக்க சாதி பெண் அம்ருதா பட்டியலின இளைஞர் பிரணாயை காதலித்து மணந்தார். அம்ருதா கர்ப்பமாக இருந்தபோதே அவரது தந்தையின் தூண்டுதலின் பேரில் பிரணை வெட்டிக் கொல்லப்பட்டார். ஆணாதிக்கத் தொடர்பு. அம்ருதாவின் தந்தை என் மகள் என் சொல்படி கேட்கவில்லை என்ற ஆணாதிக்க ஈகோ மற்றும் சாதி பெருமை காரணமாகவே இக்கொலையைச் செய்தார். இங்கு மகள் என்பது உடைமைப்பொருள் என்ற ஆணாதிக்க மனநிலை வெளிப்படுகிறது. சேலம் இளமதி செல்வன் வழக்கு. சமீபத்திய நிகழ்வு. தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வில் மாற்றுச்சாதி பையனை திருமணம் செய்ததற்காக இளமதி என்ற பெண் அவரது குடும்பத்தினராலேயே எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆணாதிக்கத் தொடர்பு. பல நேரங்களில் ஆணவ கொலைகளில் கொல்லப்படுவது ஆண்களை விட பெண்களே அதிகம். குடும்ப மானத்தை காப்பாற்ற என்ற போர்வையில் சொந்த மகளையே கொல்லும் அளவுக்கு ஆணாதிக்கம் மூளைச்சலவை செய்துள்ளது. புள்ளிவிவரங்கள் மற்றும் சட்ட பார்வை. தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB ஆணவ கொலைகளை தனி வகையாக பிரித்து துல்லியமாக கணக்கிடுவதில் இன்னும் சிக்கல்கள் உள்ளன. பல கொலைகள் குடும்பத்தகராறு அல்லது தற்கொலை என்று பதிவு செய்யப்படுகின்றன. தனிச்சட்டம் தேவை. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இதற்கான தனிச்சட்டத்தை இயற்றியுள்ளன. முடிவுரை. ஆணாதிக்கம் என்பது பெண்களை தன்னிச்சையாகச் சிந்திக்க விடாமல் தடுக்கும் ஒரு வேலி என்றால் அந்த வேலியை தாண்டும்போது தரப்படும் தண்டனையே ஆணவ கொலை.
சுருக்கமாகச் சொன்னால், பெண்ணின் உடல் என்பது குடும்பத்தின் கௌரவம் அல்ல, அது அவளது தனிப்பட்ட உரிமை என்ற புரிதல் வரும் வரை ஆணாதிக்கமும் அதனூடே நிகழும் ஆணவ கொலைகளும் தொடரவே செய்யும். இதை தடுக்க கடுமையான சட்டங்கள் மட்டும் போதாது. சாதிய கட்டமைப்பிலும் ஆணாதிக்க மனோபாவத்திலும் சமூக மாற்றம் தேவை. Explain the thematic linkages between patriarchy and honor killing in India, citing some recent cases. இந்தியாவில் ஆணாதிக்கம் மற்றும் கௌரவ கொலை ஆகியவற்றுக்கு இடையேயான கருப்பொருள் தொடர்புகளை சமீபத்திய சில நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி விளக்குங்கள். The thematic linkages between patriarchy and honor killing in India are rooted in a culture that values male dominance and female subordination. Patriarchy creates and enforces strict gender norms, while honor killing serves as a violent mechanism to enforce these norms. இந்தியாவில் ஆணாதிக்கத்திற்கும் கௌரவ கொலைக்கும் இடையிலான கருப்பொருள் தொடர்புகள் ஆண் ஆதிக்கம் மற்றும் பெண் அடிபணிதலை மதிக்கும் ஒரு கலாச்சாரத்தில் வேரூன்றியுள்ளன. ஆணாதிக்கமானது கடுமையான பாலின விதிமுறைகளை உருவாக்கி அமல்படுத்துகிறது, அதே நேரத்தில் கௌரவ கொலை இந்த விதிமுறைகளை செயல்படுத்த ஒரு வன்முறை வழிமுறையாக செயல்படுகிறது. Key aspects of patriarchy and honor killing. ஆணாதிக்க மற்றும் கௌரவ கொலையின் முக்கிய அம்சங்கள். Patriarchal bargain. Women are subordinated in exchange for protection and provision. When women defy societal expectations, the patriarchal bargain breaks down, leading to extreme consequences like honor killings. ஆணாதிக்க பேரம். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக கீழ்ப்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் சமூக எதிர்பார்ப்புகளை மீறும் போது ஆணாதிக்க பேரம் உடைந்து கௌரவ கொலைகள் போன்ற தீவிர விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. Women as gatekeepers of caste. Women play a crucial role in maintaining caste boundaries and purity. The desire to control and regulate female sexuality contributes to honor killings, particularly when women defy societal expectations regarding relationships and marriages. சாதியின் காவலாளிகளாக பெண்கள் சாதி எல்லைகள் மற்றும் தூய்மையை பராமரிப்பதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். பெண் பாலுணர்வை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் விரும்புவது கௌரவ கொலைகளுக்கு பங்களிக்கிறது, குறிப்பாக பெண்கள் உறவுகள் மற்றும் திருமணங்கள் தொடர்பான சமூக எதிர்பார்ப்புகளை மீறும் போது. Dominance of traditional authority. Honor killings often occur due to the dominance of traditional authority over statutory norms, with families and communities prioritizing their interpretation of honor over the law. பாரம்பரிய அதிகாரத்தின் ஆதிக்கம். சட்டப்பூர்வ விதிமுறைகளை விட பாரம்பரிய அதிகாரத்தின் ஆதிக்கம் காரணமாக கௌரவ கொலைகள் பெரும்பாலும் நிகழ்கின்றன. குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் சட்டத்தின் மீது கௌரவத்தின் விளக்கத்தை முன்னுரிமை செய்கின்றன. Recent cases. சமீபத்திய வழக்குகள். Kausalya and Shankar case 2016. A brutal attack by Kausalya's family in Tamil Nadu resulted in her husband Shankar's murder and her severe injuries due to their inter-caste marriage. கௌசல்யா மற்றும் சங்கர் வழக்கு 2016. தமிழ்நாட்டில் கௌசல்யாவின் குடும்பத்தினரால் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலின் விளைவாக அவரது கணவர் சங்கர் கொல்லப்பட்டார், மேலும் அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தெலங்கானா கேஸ் 2018. A young couple was killed by the woman's father for marrying against his wishes, highlighting the interplay of caste, patriarchy, and honor killing. தெலுங்கானா வழக்கு 2018. ஒரு இளம் தம்பதியினர் பெண்ணின் தந்தையால் அவரது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்டதற்காக கொல்லப்பட்டனர். இது சாதி, ஆணாதிக்கம் மற்றும் கௌரவ கொலை ஆகியவற்றின் இடைச்செருகலை எடுத்துக்காட்டுகிறது. மத்திய பிரதேஷ் கேஸ் 2025. A woman was murdered by her family for choosing a life partner against their wishes, sparking concerns over the prevalence of honor killings in India. மத்திய பிரதேச வழக்கு 2025. ஒரு பெண் தனது விருப்பத்திற்கு மாறாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததற்காக அவரது குடும்பத்தினரால் கொலை செய்யப்பட்டார். இது இந்தியாவில் கௌரவ கொலைகள் பரவலாக இருப்பது குறித்த கவலைகளை தூண்டியது. Consequences and challenges. Honor killings perpetuate gender discrimination, social oppression, and restrict women's autonomy, reinforcing patriarchal control over their lives.
The persistence of honor killings highlights serious legal, social, and governance challenges that need urgent attention. India lacks a dedicated law to specifically criminalize honor killings, and existing laws are often poorly enforced. கௌரவ கொலைகள் பாலின பாகுபாடு, சமூக ஒடுக்குமுறையை நிலைநிறுத்துகின்றன, மேலும் பெண்களின் சுயாட்சியை கட்டுப்படுத்துகின்றன, அவர்களின் வாழ்க்கையில் ஆணாதிக்க கட்டுப்பாட்டை வலுப்படுத்துகின்றன. கௌரவ கொலைகள் தொடர்ந்து நடப்பது, அவசர கவனம் தேவைப்படும் கடுமையான சட்ட, சமூக மற்றும் நிர்வாக சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. கௌரவ கொலைகளை குறிப்பாக குற்றமாக கருதுவதற்கு இந்தியாவில் ஒரு பிரத்யேக சட்டம் இல்லை, மேலும் தற்போதுள்ள சட்டங்கள் பெரும்பாலும் மோசமாக அமல்படுத்தப்படுகின்றன. சுற்றுச்சூழல் தொடர்பான சில கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் வளர்ச்சி செயல்முறையை தாமதப்படுத்தியுள்ளன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுக்கு இடையில் ஒரு சிறந்த சமநிலையை எவ்வாறு கொண்டுவர முடியும்? ஆம், சுற்றுச்சூழல் சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் சில நேரங்களில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதத்தை ஏற்படுத்துகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த தாமதம் தேவையற்ற தடையா அல்லது அவசியமான பாதுகாப்பு நடவடிக்கையா என்பதை நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். குறுகிய கால பொருளாதார பார்வையில் இது ஒரு தடையாக தெரிந்தாலும், நீண்ட கால பார்வையில் இது ஒரு பாதுகாப்பு அரண் ஆகும். தாமதப்படுத்தியதற்கான சில முக்கிய எடுத்துக்காட்டுகள்: சுற்றுச்சூழல் அனுமதி என்வாயரன்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைப்பதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக தாமதமான அல்லது நிறுத்தப்பட்ட சில முக்கிய திட்டங்கள். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம், தூத்துக்குடி, தமிழ்நாடு. வேதாந்தா குழுமத்தின் தாமிர உருக்காலை நாட்டின் செம்பு தேவையில் பெரும் பங்களிப்பை அளித்தது. ஆனால் கடுமையான சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு காரணமாக மக்கள் போராட்டம் வெடித்தது. ஆலை மூடப்பட்டது. விளைவு பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு என்றாலும், மக்களின் சுகாதாரம் மற்றும் சூழலியல் பாதுகாப்பிற்காக இந்த தடை அவசியமானது. மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு காட்கில் கஸ்தூரிரங்கன் அறிக்கைகள். மாதவ் காட்கில் குழு மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றுச்சூழல் ரீதியாக உணர்திறன்மிக்க மண்டலமாக ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அறிவிக்க பரிந்துரைத்தது. விளைவு கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் குவாரிகள், சுரங்கங்கள் மற்றும் பெரிய கட்டுமான திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இது மாநிலங்களின் தொழில் வளர்ச்சியை தடுப்பதாக அரசுகள் குற்றம் சாட்டின. போஸ்கோ எஃகு ஆலை. ஒடிசா, தென்கொரியாவின் மிகப்பெரிய எஃகு நிறுவனமான போஸ்கோ இந்தியாவில் $12 பில்லியன் முதலீடு செய்ய வந்தது. ஆனால் வன உரிமைச் சட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகளில் ஏற்பட்ட 10 ஆண்டுகால இழுபறி காரணமாக திட்டத்தையே கைவிட்டு வெளியேறியது. விளைவு இது அந்நிய நேரடி முதலீட்டிற்கு FDI ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. மும்பை ஆரே காலனி மெட்ரோ பணி. மும்பையின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் ஆரே காட்டுப்பகுதியில் மெட்ரோ பணிமனை அமைக்க திட்டமிடப்பட்டது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பால் நீதிமன்றம் தலையிட்டு திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தியது, பின்னர் நிபந்தனைகளுடன் தொடரப்பட்டது. சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சியை சமநிலைப்படுத்துவது எப்படி? சுற்றுச்சூழலா வளர்ச்சியா என்ற கேள்விக்கே இடமில்லை. சுற்றுச்சூழலோடு இணைந்த வளர்ச்சி, சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் என்பதே ஒரே வழி. இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு சிறந்த சமநிலையை பேலன்ஸ் உருவாக்க கீழ்க்கண்ட வழிமுறைகளை பின்பற்றலாம். அறிவியல் பூர்வமான திட்டமிடல், நேர்மையான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு டிரான்ஸ்பாரண்ட் EIA. தற்போது EIA என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அசெஸ்மெண்ட் என்பது பல நேரங்களில் கண்துடைப்பாகவே நடக்கிறது. இதை மாற்ற வேண்டும். ஒரு திட்டம் தொடங்கும் முன்பே அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சுதந்திரமான நிபுணர்கள் குழுவை கொண்டு ஆராய வேண்டும். மண்டல பிரிவினை ஜோனிங். தொழிற்சாலைகளுக்கான இடங்கள் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் எவை, தொடக்கூடாத சூழலியல் பகுதிகள் நோ கோ ஜோன்ஸ் எவை என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். காப்புக்காடுகளில் தொழிற்சாலைகளை அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டும். தொழில்நுட்ப தீர்வுகள்.
பசுமை தொழில்நுட்பம் கிரீன் டெக்னாலஜி. மாசுபடுத்தும் பழைய தொழில்நுட்பங்களுக்கு பதில் குறைவான கழிவுகளை வெளியிடும் தொழில்நுட்பங்களுக்கு வரிச்சலுகை அளிக்க வேண்டும். உதாரணம், அனல் மின் நிலையங்களுக்கு பதில் சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் காற்றாலைகளுக்கு முன்னுரிமை அளித்தல். நிர்வாகச் சீர்திருத்தங்கள். ஒற்றைச் சாளர முறை சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் காலக்கெடுவுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதில் நடக்கும் ஊழல் மற்றும் சிவப்பு நாடா ரெட் டேபிசம் முறையை ஒழிக்க வேண்டும். விதிகளை தளர்த்தாமல் அனுமதியை விரைவாக வழங்கும் டிஜிட்டல் நடைமுறைகளை கொண்டுவர வேண்டும். மாசு ஏற்படுத்துபவரே பொறுப்பு பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபிள். தொழிற்சாலைகள் இயங்கலாம், ஆனால் அவை சூழலை மாசுபடுத்தினால் அதைச் சரிசெய்யும் முழுச் செலவையும் அபராதத்தையும் அவர்களே ஏற்க வேண்டும் என்ற கடுமையான சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மக்கள் பங்களிப்பு. உள்ளூர் மக்களின் ஒப்புதல். ஒரு திட்டம் அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பை தருமா அல்லது நோயை தருமா என்பதை தீர்மானிப்பதில் அந்த பகுதி மக்களுக்கே கிராம சபை முக்கிய பங்கு இருக்க வேண்டும். முடிவுரை. பொருளாதாரம் என்பது சுற்றுச்சூழலின் முழுச் சொந்தமான துணை நிறுவனம். எகானமி இஸ் அ ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் எகாலஜி என்பார்கள். சுற்றுச்சூழல் சட்டங்கள் வளர்ச்சியை தாமதப்படுத்துவது போல தோன்றலாம், ஆனால் சென்னை பெருவெள்ளம் அல்லது ஜோஷிமத் நிலச்சரிவு போன்ற பேரழிவுகளை தடுக்க அந்த தாமதம் மிக மிக அவசியம். நிதானமான நிலையான வளர்ச்சியே சிறந்தது. Do you think that some policies and laws relating to environment have retarded the development process? Give examples. How can an ideal balance between environmental protection and development goals be brought about? சுற்றுச்சூழல் தொடர்பான சில கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் வளர்ச்சி செயல்முறையை தாமதப்படுத்தியுள்ளன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுக்கு இடையில் ஒரு சிறந்த சமநிலையை எவ்வாறு கொண்டுவர முடியும்? Environmental policies and development process. சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் மேம்பாட்டு செயல்முறை. While environmental policies and laws are essential for protecting the environment, they can sometimes be perceived as hindering the development process. However, it is crucial to strike a balance between environmental protection and development goals. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் அவசியமானவை என்றாலும் அவை சில நேரங்களில் வளர்ச்சி செயல்முறையை தடுப்பதாக கருதப்படலாம். இருப்பினும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது மிகவும் முக்கியம். Examples of environmental policies and laws. சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் சட்டங்களின் எடுத்துக்காட்டுகள். Environmental Impact Assessment (EIA). The EIA process can delay projects, but it is essential for identifying potential environmental impacts and mitigating them. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு (EIA). EIA செயல்முறை திட்டங்களை தாமதப்படுத்தலாம், ஆனால் சாத்தியமான சுற்றுச்சூழல் தாக்கங்களை கண்டறிந்து அவற்றை தணிப்பதற்கு இது அவசியம். Forest Conservation Act. This act restricts activities in forest areas, which can impact development projects like infrastructure development. வன பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் வனப்பகுதிகளில் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது, இது உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கலாம். Wildlife Protection Act. This act protects wildlife habitats, which can limit development activities in certain areas. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் வனவிலங்கு வாழ்விடங்களை பாதுகாக்கிறது, இது சில பகுதிகளில் வளர்ச்சி நடவடிக்கைகளை மட்டுப்படுத்தலாம். Challenges and opportunities. Balancing economic growth and environmental protection. Finding a balance between economic growth and environmental protection is crucial for sustainable development. பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சமநிலைப்படுத்துதல். பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இடையில் சமநிலையை கண்டறிவது நிலையான வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. Green Economy. Investing in green economy initiatives can create new opportunities for economic growth while protecting the environment. பசுமை பொருளாதாரம். பசுமை பொருளாதார முயற்சிகளில் முதலீடு செய்வது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். Sustainable Development. Encouraging sustainable development practices can help reduce environmental impacts while promoting economic growth.
நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்க உதவும். Achieving an ideal balance ஒரு சிறந்த சமநிலையை அடைதல். Integrated planning. Integrating environmental considerations into development planning can help minimize environmental impacts. ஒருங்கிணைந்த திட்டமிடல். மேம்பாட்டு திட்டமிடலில் சுற்றுச்சூழல் பரிசீலனைகளை ஒருங்கிணைப்பது சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்க உதவும். Stakeholder engagement. Engaging with stakeholders, including local communities and industries, can help identify solutions that balance development and environmental protection. பங்குதாரர் ஈடுபாடு. உள்ளூர் சமூகங்கள் மற்றும் தொழில்கள் உள்ளிட்ட பங்குதாரர்களுடன் ஈடுபடுவது வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சமநிலைப்படுத்தும் தீர்வுகளை அடையாளம் காண உதவும். Innovative technologies. Investing in innovative technologies can help reduce environmental impacts while promoting economic growth. புதுமையான தொழில்நுட்பங்கள். புதுமையான தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்க உதவும். Policy reforms. Reforms can help streamline environmental regulations and make them more effective. கொள்கை சீர்திருத்தங்கள். சீர்திருத்தங்கள் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை நெறிப்படுத்தவும் அவற்றை மிகவும் பயனுள்ளதாக்கவும் உதவும். Conclusion. While environmental policies and laws can sometimes be perceived as hindering development, they are essential for protecting the environment. By finding a balance between environmental protection and development goals, we can promote sustainable development and protect the environment for future generations. சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் சில நேரங்களில் வளர்ச்சியை தடுப்பதாக கருதப்பட்டாலும் அவை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அவசியமானவை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுக்கு இடையில் சமநிலையை கண்டறிவதன் மூலம் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் முடியும். இந்தியாவில் சாதிகளுக்கு இடையேயான மோதலின் முக்கிய பரிமாணங்களை முன்னிலைப்படுத்தவும். இந்தியாவில் சாதிகளுக்கு இடையேயான மோதல்கள் காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்பது வெறும் சமூக பாகுபாடு மட்டுமல்ல, அது பொருளாதாரம், அரசியல் மற்றும் அதிகாரம் சார்ந்த பல பரிமாணங்களை கொண்டது. சமூகவியலாளர் என். ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஆண்ட்ரே பெட்டே போன்றோரின் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த மோதல்களின் முக்கிய பரிமாணங்களை கீழே காணலாம். விவசாயம் மற்றும் வர்க்க பரிமாணம் அக்ரேரியன் அண்ட் கிளாஸ் டைமென்ஷன். இதுவே கிராமப்புற சாதி மோதல்களுக்கு மிக முக்கிய காரணமாகும். நிலவுடைமையாளர் vs தொழிலாளி. பெரும்பாலும் ஆதிக்க சாதிகள் டாமினன்ட் காஸ்ட்ஸ் நிலவுடைமையாளர்களாகவும் தலித் மக்கள் நிலமற்ற கூலி தொழிலாளர்களாகவும் உள்ளனர். கூலி உயர்வு, நில உரிமை கோருதல் ஆகியவை சாதி மோதலாக வெடிக்கின்றன. எடுத்துக்காட்டு: தமிழகத்தில் நடந்த கீழ்வெண்மணி படுகொலை 1968 மற்றும் பீகாரில் ரன்வீர் சேனா போன்ற அமைப்புகள் நடத்திய தாக்குதல்கள் அடிப்படையில் நிலம் மற்றும் கூலி பிரச்சினை சார்ந்தவையே. சமூக கௌரவம் மற்றும் ஆதிக்க பரிமாணம் ஸ்டேட்டஸ் அண்ட் டாமினன்ஸ் டைமென்ஷன். பாரம்பரியமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்ட அடிமைத்தனத்தை எதிர்த்து சுயமரியாதையை முன்னிறுத்தும்போது மோதல்கள் வெடிக்கின்றன. சமஸ்கிருதமயமாக்கல் எதிர்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதியினர் அணியும் உடைகளை அணிவது, குதிரையில் சவாரி செய்வது, மீசை வைத்துக்கொள்வது அல்லது செருப்பு அணிந்து நடப்பது போன்ற செயல்களை செய்யும்போது ஆதிக்க சாதியினர் அதை தங்கள் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதி தாக்குகின்றனர். ஆணவ கொலைகள், கலப்பு திருமணங்கள், சாதி தூய்மையை கெடுப்பதாக கருதி நடத்தப்படும் வன்முறைகள். அரசியல் மற்றும் அதிகார பரிமாணம் பொலிட்டிக்கல் டைமென்ஷன். ஜனநாயகம் வழங்கிய வாக்குரிமை சாதி அமைப்பை வலுப்படுத்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையல்ல. வாக்கு வங்கி அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட சாதி வாக்குகளை குறிவைத்து வேட்பாளர்களை நிறுத்துகின்றன. இது சாதிகளுக்கு இடையே துருவப்படுத்தலை போலரைசேஷன் உருவாக்குகிறது.
பஞ்சாயத்து அதிகாரம், உள்ளாட்சித் தேர்தல்களில் தலித் தலைவர்கள் வெற்றி பெறுவதையோ அல்லது சுதந்திரமாகச் செயல்படுவதையோ ஆதிக்கச் சாதியினர் தடுக்கும்போது வன்முறை நிகழ்கிறது. இடஒதுக்கீடு மற்றும் வளங்களுக்கான போட்டி காம்படிஷன் ஃபார் ரிசோர்சஸ் ரிசர்வேஷன். இது நவீன இந்தியாவின் ஒரு புதிய பரிமாணம் மோதலாகும். பிற்படுத்தப்பட்டோரின் எழுச்சி ஜாட்கள் ஹரியானா, படேல்கள் குஜராத் மற்றும் மராத்தாக்கள் மகாராஷ்டிரா போன்ற பாரம்பரியமான வலிமையான விவசாயச் சமூகங்கள் விவசாயம் நலிவடைந்ததால் தங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகின்றனர். எதிர்மோதல்கள் இடஒதுக்கீடு சலுகைகளை அனுபவிப்பவர்களுக்கும் அதை எதிர்ப்பவர்களுக்கும் இடையேயான மோதல் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பிலும் எதிரொலிக்கிறது. சட்ட ரீதியான பரிமாணம் லீகல் டைமென்ஷன். வன்கொடுமை தடுப்பு சட்டம். இந்தச் சட்டம் தங்களை பாதுகாக்கும் கவசம் என்று தலித் மக்களும் இது தங்களை பழிவாங்க பயன்படுத்தப்படுகிறது என்று மாற்றுச் சமூகத்தினரும் கருதுகின்றனர். இதுவே பல நேரங்களில் மோதலுக்கான மையப்புள்ளியாக மாறுகிறது. உதாரணம் 2018 பாரத் பந்த். முடிவுரை: இந்தியாவில் சாதி மோதல்கள் இப்போது சடங்கு ரீதியான தூய்மை ரிச்சுவல் பியூரிட்டி என்பதிலிருந்து மாறி அதிகாரம் மற்றும் வளங்களுக்கான போட்டி காம்படிஷன் ஃபார் பவர் அண்ட் ரிசோர்சஸ் என்ற வடிவத்தை எடுத்துள்ளது. Highlight the important dimensions of inter-caste conflict in India. இந்தியாவில் சாதிகளுக்கு இடையேயான மோதலின் முக்கிய பரிமாணங்களை முன்னிலைப்படுத்தவும். Dimensions of inter-caste conflict in India. Inter-caste conflict in India is a complex issue with multiple dimensions. இந்தியாவில் சாதிகளுக்கு இடையேயான மோதல் என்பது பல பரிமாணங்களைக் கொண்ட ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். Key aspects. முக்கிய அம்சங்கள்: Social and economic inequality. Caste-based discrimination and inequality can lead to tensions and conflicts between different castes. சமூக மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மை வெவ்வேறு சாதிகளுக்கு இடையே பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Power dynamics. The unequal distribution of power and resources between castes can contribute to conflicts, particularly when lower castes challenge the dominance of higher castes. அதிகார இயக்கவியல். சாதிகளுக்கு இடையேயான அதிகாரம் மற்றும் வளங்களின் சமமற்ற விநியோகம் மோதல்களுக்கு பங்களிக்கக்கூடும், குறிப்பாக கீழ் சாதிகள் உயர் சாதிகளின் ஆதிக்கத்தை சவால் செய்யும் போது. Cultural and symbolic violence. Caste-based violence can be perpetuated through cultural and symbolic means, such as humiliation, exclusion, and marginalization. கலாச்சார மற்றும் குறியீட்டு வன்முறை. சாதி அடிப்படையிலான வன்முறையை அவமானம், விலக்குதல் மற்றும் ஓரங்கட்டுதல் போன்ற கலாச்சார மற்றும் குறியீட்டு வழிமுறைகள் மூலம் நிலைநிறுத்தலாம். Assertion and resistance. Lower castes may assert their rights and challenge the existing social order, leading to conflicts with higher castes. வலியுறுத்தல் மற்றும் எதிர்ப்பு. கீழ் சாதிகள் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தலாம் மற்றும் இருக்கும் சமூக ஒழுங்கை சவால் செய்யலாம், இது உயர் சாதிகளுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும். State and institutional response. The response of the state and institutions to inter-caste conflicts can either exacerbate or mitigate the situation, depending on their effectiveness and impartiality. அரசு மற்றும் நிறுவன பதில். சாதிகளுக்கு இடையேயான மோதல்களுக்கு அரசு மற்றும் நிறுவனங்களின் பதில் அவற்றின் செயல்திறன் மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை பொறுத்து நிலைமையை மோசமாக்கலாம் அல்லது குறைக்கலாம். Consequences and implications. விளைவுகள் மற்றும் தாக்கங்கள். Violence and social unrest. Inter-caste conflicts can lead to violence and social unrest, affecting not only the individuals involved but also the broader community. வன்முறை மற்றும் சமூக அமைதியின்மை. சாதிகளுக்கு இடையேயான மோதல்கள் வன்முறை மற்றும் சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்கும், இது சம்பந்தப்பட்ட தனிநபர்களை மட்டுமல்ல பரந்த சமூகத்தையும் பாதிக்கும். Social polarization. Repeated conflicts can lead to social polarization, making it challenging to build bridges between different castes. சமூக துருவமுனைப்பு. மீண்டும் மீண்டும் மோதல்கள் சமூக துருவமுனைப்புக்கு வழிவகுக்கும், வெவ்வேறு சாதிகளுக்கு இடையே பாலங்களை உருவாக்குவது சவாலானது. Impact on development. Inter-caste conflicts can hinder development and social progress, as they can create an unstable and insecure environment. வளர்ச்சியில் தாக்கம்.
சாதிகளுக்கு இடையேயான மோதல்கள் வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்தை தடுக்கலாம், ஏனெனில் அவை நிலையற்ற மற்றும் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கக்கூடும். அட்ரெஸிங் இன்டர்-காஸ்ட் கான்ஃப்ளிக்ட். சாதிகளுக்கு இடையேயான மோதலை நிவர்த்தி செய்தல். ப்ரமோட்டிங் சோஷியல் எக்வாலிட்டி. Addressing social and economic inequalities can help reduce tensions between castes. சமூக சமத்துவத்தை ஊக்குவித்தல். சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வது சாதிகளுக்கு இடையிலான பதட்டங்களை குறைக்க உதவும். Empowering marginalized groups. Empowering marginalized groups through education, economic opportunities, and social support can help them assert their rights. ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்துதல். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சமூக ஆதரவு மூலம் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை மேம்படுத்துதல் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த உதவும். Building inter-caste dialogue. Encouraging dialogue and understanding between different castes can help build trust and reduce conflicts. சாதிகளுக்கு இடையேயான உரையாடலை உருவாக்குதல். வெவ்வேறு சாதிகளுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது நம்பிக்கையை வளர்க்கவும் மோதல்களை குறைக்கவும் உதவும். Conclusion. Inter-caste conflict in India is a multifaceted issue that requires a comprehensive approach to address the underlying social, economic, and cultural factors. By promoting social equality, empowering marginalized groups, and building inter-caste dialogue, it is possible to reduce conflicts and promote social cohesion. இந்தியாவில் சாதிகளுக்கு இடையேயான மோதல் என்பது ஒரு பன்முக பிரச்சினையாகும். இது அடிப்படை சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகளை நிவர்த்தி செய்ய ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சமூக சமத்துவத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமும் சாதிகளுக்கு இடையேயான உரையாடலை கட்டியெழுப்புவதன் மூலமும் மோதல்களை குறைத்து சமூக ஒற்றுமையை மேம்படுத்த முடியும். இந்தியாவில் அதிகரித்து வரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமான காரணிகளை விவரித்து அவற்றின் சமூக விளைவுகளை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு எகனாமிக் இன்இக்வாலிட்டி என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறிவருகிறது. ஆக்ஸ்ஃபாம் அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த செல்வத்தில் 40 விழுக்காடு-க்கும் அதிகமான செல்வம் வெறும் 1 விழுக்காடு பணக்காரர்களிடம் குவிந்துள்ளது. இதற்கான காரணங்களையும் அதனால் ஏற்படும் சமூக விளைவுகளையும் கீழே விரிவாக காண்போம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கான முக்கிய காரணிகள். இந்தியாவின் வளர்ச்சி உள்ளடக்கிய வளர்ச்சியாக இன்க்ளூசிவ் growth இல்லாமல் போனதற்கு பல காரணங்கள் உள்ளன. வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி ஜாப்லெஸ் growth. கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவின் GDP உயர்ந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் உயரவில்லை. குறிப்பாக அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய உற்பத்தித்துறை மேனுஃபேக்சரிங் வளராமல் குறைவானவர்களுக்கு அதிக சம்பளம் தரும் சேவைத்துறை பேங்கிங் மட்டுமே வளர்ந்துள்ளது. வரி அமைப்பில் உள்ள குறைபாடுகள். ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். நேர்முக வரிகளை இன்கம் கார்ப்பரேட் டாக்ஸ் விட மறைமுக வரிகளின் GST சுமை அதிகரித்துள்ளது. ஒரு பிச்சைக்காரரும் ஒரு கோடீஸ்வரரும் வாங்கும் சோப்பிற்கு ஒரே வரியை கட்டும் நிலை உள்ளது. இது ஏழைகளை அதிகம் பாதிக்கிறது. கார்ப்பரேட் வரிச் சலுகைகள் பணக்காரர்களுக்குத்தான் உதவுகின்றன. முறைசாரா தொழிலாளர்களின் நிலை. இன்ஃபார்மல் செக்டர். இந்தியாவில் 90 விழுக்காடு தொழிலாளர்கள் முறைசாரா துறையில் விவசாயம், கட்டுமானம், சிறுதொழில் உள்ளனர். இவர்களுக்கு பணிப்பாதுகாப்போ நிலையான வருமானமோ காப்பீடோ இல்லை. பணவீக்கம் இவர்களைத்தான் நசுக்குகிறது. விவசாயத்துறையின் வீழ்ச்சி. மக்கள் தொகையில் பாதி பேர் விவசாயத்தை நம்பியிருந்தாலும் இந்தியாவின் மொத்த வருமானத்தில் GDP விவசாயத்தின் பங்கு சுமார் 15 முதல் 18 விழுக்காடு வரை மட்டுமே. இது கிராமப்புறங்களில் வறுமையை நிரந்தரமாக்குகிறது. தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் இடைவெளி. நவீன பொருளாதாரம் தொழில்நுட்பத்தை சார்ந்துள்ளது. கணினி அறிவு மற்றும் இணைய வசதி உள்ளவர்களால் நகர்ப்புறம் மட்டுமே அதிக வருமானம் ஈட்ட முடிகிறது. மற்றவர்கள் பின்தங்குகிறார்கள். சமூக விளைவுகள். சோஷியல் கான்செக்வென்சஸ். பொருளாதார ஏற்றத்தாழ்வு வெறும் எண்களில் மட்டுமல்ல, அது சமூக கட்டமைப்பையே சிதைக்கும் வல்லமை கொண்டது. 2 இந்தியாக்களின் உருவாக்கம். கிளாஸ் டிவைட். இந்தியா சமூக ரீதியாக பணக்கார இந்தியா மற்றும் ஏழை பாரதம் என 2ஆக பிளக்கப்படுகிறது.
இது சமூகத்தில் ஒற்றுமையின்மையையும் வர்க்க பகையையும் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் உருவாக்குகிறது. கல்வி மற்றும் சுகாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு. பணம் உள்ளவர்களுக்கு தரமான தனியார் கல்வி மற்றும் மருத்துவம் கிடைக்கிறது. ஏழைகள் தரம் குறைந்த சேவைகளை பெறுகிறார்கள். இதனால் ஒரு ஏழை தொழிலாளியின் மகன் திறமை இருந்தாலும் தரமான கல்வி கிடைக்காததால் தொழிலாளியாகவே தொடரும் நிலை சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி உருவாகிறது. குற்றங்கள் அதிகரிப்பு. ஒப்பீட்டு இழப்புணர்வு ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் விரக்தி ஏற்படுகிறது. இது திருட்டு, சமூக விரோதச் செயல்கள் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கிறது. ஜனநாயகத்தின் மீதான ஆபத்து. செல்வம் ஒரு சிலரிடம் குவியும்போது அவர்கள் அரசியலையும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறுகிறார்கள். குரோனி கேபிட்டலிசம். இதனால் அரசின் கொள்கைகள் சாமானிய மக்களுக்கு எதிராக பணக்காரர்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்புள்ளது. பாலின ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பு. குடும்பத்தில் வறுமை வரும்போது முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். பெண் கல்வி நிறுத்தப்படுவதும் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏழை குடும்பங்களில்தான் அதிகம் நிகழ்கிறது. முடிவுரை. அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் கூறியது போல, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம் இல்லாத அரசியல் ஜனநாயகம் நீண்ட நாள் நிலைக்காது. ஏற்றத்தாழ்வை குறைக்க சொத்து வரி வெல்த் டாக்ஸ் விதிப்பது, கல்வி மற்றும் சுகாதாரத்தில் அரசு முதலீட்டை அதிகரிப்பது மற்றும் விவசாயத்தை லாபகரமானதாக மாறுவது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும். Describe the factors responsible for increasing economic inequalities in India and discuss their social consequences. இந்தியாவில் அதிகரித்து வரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமான காரணிகளை விவரித்து அவற்றின் சமூக விளைவுகளை பற்றி விவாதிக்கவும். Economic inequality in India is a complex issue driven by multiple factors. இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது பல காரணிகளால் இயக்கப்படும் ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். Unequal distribution of wealth and assets, concentration of wealth among a few individuals, with the top 10 விழுக்காடு holding 57 விழுக்காடு of the national income, while the bottom 50 விழுக்காடு holds only 13 விழுக்காடு. Land ownership patterns in rural areas reflect this inequality, with large landowners benefiting from economies of scale. செல்வம் மற்றும் சொத்துக்களின் சமமற்ற விநியோகம். ஒரு சில தனிநபர்களிடையே செல்வத்தின் செறிவு. மேல் 10 விழுக்காடு பேர் தேசிய வருமானத்தில் 57 விழுக்காடு வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கீழ் 50 விழுக்காடு பேர் 13 விழுக்காடு மட்டுமே வைத்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் நில உரிமை முறைகள் இந்த சமத்துவமின்மையை பிரதிபலிக்கின்றன. பெரிய நில உரிமையாளர்கள் அளவிலான பொருளாதாரங்களால் பயனடைகிறார்கள். Informal sector and unemployment. The informal sector, characterized by low pay, limited job security, and lack of social benefits, further widens the income gap. Unemployment, particularly among young people, makes it harder to escape poverty. முறைசாரா துறை மற்றும் வேலையின்மை. குறைந்த ஊதியம், வரையறுக்கப்பட்ட வேலை பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்கள் இல்லாததால் வகைப்படுத்தப்படும் முறைசாரா துறை வருமான இடைவெளியை மேலும் விரிவுபடுத்துகிறது. வேலையின்மை குறிப்பாக இளைஞர்களிடையே வறுமையிலிருந்து தப்பிப்பது கடினமாக்குகிறது. Caste and gender-based discrimination. Caste-based discrimination marginalizes certain groups, limiting their access to opportunities, resources, and benefits. Women face barriers to education, employment, and property ownership, limiting their economic potential. சாதி மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாடு. சாதி அடிப்படையிலான பாகுபாடு சில குழுக்களை ஓரங்கட்டுகிறது, வாய்ப்புகள், வளங்கள் மற்றும் சலுகைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது. பெண்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சொத்துரிமைக்கு தடைகளை எதிர்கொள்கிறார்கள், அவர்களின் பொருளாதார திறனை கட்டுப்படுத்துகிறார்கள். Urban-rural divide and regional disparities. Urban centers offer higher paying jobs and better access to resources, while rural areas lag behind in development, perpetuating inequality.
நகர்ப்புற கிராமப்புற பிளவு மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். நகர்ப்புற மையங்கள் அதிக ஊதியம் தரும் வேலைகளையும் வளங்களுக்கான சிறந்த அணுகலையும் வழங்குகின்றன. அதே நேரத்தில் கிராமப்புறங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளன, சமத்துவமின்மையை நிலைநிறுத்துகின்றன. Education and healthcare disparities. Unequal access to quality education and healthcare restricts upward mobility opportunities and exacerbates income inequality. கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு ஏற்றத்தாழ்வுகள். தரமான கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான சமமற்ற அணுகல் மேல்நோக்கிய இயக்க வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகிறது மற்றும் வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்கிறது. Regressive taxation policies and lack of social safety nets. Tax systems favoring the wealthy and insufficient social safety nets contribute to income inequality. பிறழ்ச்சி வரிவிதிப்பு கொள்கைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு வலைகள் இல்லாமை. செல்வந்தர்களுக்கு சாதகமான வரிமுறைகள் மற்றும் போதுமான சமூக பாதுகாப்பு வலைகள் வருமான சமத்துவமின்மைக்கு பங்களிக்கின்றன. The social consequences of economic inequality in India are far-reaching. இந்தியாவில் பொருளாதார சமத்துவமின்மையின் சமூக விளைவுகள் மிக மோசமானவை. Social unrest and conflict. Economic disparities fuel social tensions, protests, and violence. சமூக அமைதியின்மை மற்றும் மோதல். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமூக பதட்டங்கள், போராட்டங்கள் மற்றும் வன்முறையை தூண்டுகின்றன. Limited social mobility. Inequality restricts access to education, healthcare, and job opportunities, perpetuating poverty cycles. வரையறுக்கப்பட்ட சமூக இயக்கம். சமத்துவமின்மை கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது, வறுமை சுழற்சிகளை நிலைநிறுத்துகிறது. Health disparities. The poor are more likely to suffer from health issues due to inadequate healthcare access. சுகாதார ஏற்றத்தாழ்வுகள். போதுமான சுகாதார அணுகல் இல்லாததால் ஏழைகள் சுகாதார பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். Environmental degradation. The poor may be forced to rely on unsustainable practices due to limited resources. சுற்றுச்சூழல் சீரழிவு. வரையறுக்கப்பட்ட வளங்கள் காரணமாக ஏழைகள் நிலையான நடைமுறைகளை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். Political instability. Economic inequality can lead to political polarization and instability. அரசியல் ஸ்திரமின்மை. பொருளாதார ஏற்றத்தாழ்வு அரசியல் துருவமுனைப்பு மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். To address these issues, policies aimed at redistributing income, improving access to education and healthcare, and promoting balanced regional development are necessary. This can help create a more inclusive and sustainable economic growth model. இந்த பிரச்சினைகளை தீர்க்க வருமானத்தை மறுபகிர்வு செய்தல், கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்புக்கான அணுகலை மேம்படுத்துதல் மற்றும் சீரான பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட கொள்கைகள் அவசியம். இது மிகவும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி மாதிரியை உருவாக்க உதவும். சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி. சமூகவியல் கண்ணோட்டத்தில் கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி ஆகிய இரண்டு தலைப்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்தவை. இவை வெறும் பொருளாதார புள்ளிவிவரங்கள் அல்ல, இவை மனித உறவுகள், சாதிய கட்டமைப்பு மற்றும் அதிகாரப் பகிர்வு சார்ந்த ஆழமான சமூக பிரச்சினைகள். இதோ சமூகவியல் பார்வையிலான சிறுகுறிப்புகள். கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள், ரூரல் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். இந்திய கிராமப்புற கட்டமைப்பில் மிக குறைந்த அடுக்கில் இருப்பவர்கள் இவர்களே. வர்க்கம் மற்றும் சாதி பிணைப்பு. காஸ்ட் கிளாஸ் நெக்சஸ். சமூகவியலின்படி நிலவுடைமை என்பது அதிகாரத்தின் அடையாளம். இந்தியாவில் நிலமற்ற தொழிலாளர்களில் பெரும்பான்மையினர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை டாலட்ஸ், எஸ்டிஎஸ் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். இவர்கள் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். நிலம் இல்லாததால் இவர்களிடம் பேரம் பேசும் சக்தி பார்கெனிங் பவர் இருப்பதில்லை. பாதுகாப்பற்ற வாழ்வாதாரம். இவர்கள் பருவகால வேலையின்மை சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற நிலையில் வாழ்பவர்கள்.
விவசாய வேலை இல்லாத காலங்களில் இவர்கள் கடன் வலையில் சிக்குகிறார்கள். இது அவர்களை பரம்பரை கொத்தடிமைகளாக மாற்றும் அபாயத்தை உருவாக்குகிறது. சார்ந்து வாழ்த்தல் டிபெண்டன்சி. இவர்கள் நிலவுடைமையாளர்களைச் சார்ந்தே வாழ்கின்றனர். பழைய காலத்தில் இருந்த ஜஜமானி முறை ஜாஜ்மானி சிஸ்டம் மறைந்தாலும் அதன் நவீன வடிவமாக பொருளாதாரச் சுரண்டல் இன்றும் தொடர்கிறது. வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி டெவலப்மெண்ட் அண்ட்யூஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். பெரிய அணைகள், தொழிற்சாலைகள் அல்லது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமையும்போது ஏற்படும் இடப்பெயர்ச்சி சமூகவியலில் கட்டாய இடப்பெயர்வு ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. சமூக கட்டமைப்பு சிதைவு சோஷியல் டிசர்டிகுலேஷன். மைக்கேல் செர்னியா என்ற சமூகவியலாளர் கூறுவது போல, இடப்பெயர்ச்சி ஒரு சமூகத்தின் கட்டமைப்பை சிதறடிக்கிறது. தலைமுறையாக இருந்த உறவுமுறைகள், அண்டை வீட்டார் பிணைப்பு மற்றும் பரஸ்பர உதவி அமைப்புகள் சோஷியல் சேஃப்டி நெட்ஸ் உடைந்து போகின்றன. கலாச்சார இழப்பு கல்ச்சுரல் லாஸ். நிலம் என்பது ஒருவருக்கு வெறும் உற்பத்தி பொருள் மட்டுமல்ல, அது அவர்களின் அடையாளம். பழங்குடியினர் மற்றும் கிராம மக்கள் தங்கள் நிலத்திலிருந்து பிரிக்கப்படும்போது அவர்கள் தங்கள் கலாச்சார வேர்களை இழந்து வேரற்றவர்களாக ரூட்லெஸ்னஸ் மாறுகிறார்கள். பொதுச் சொத்து இழப்பு லாஸ் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ். கிராமங்களில் ஏழைகள் மேய்ச்சல் நிலங்கள், குளங்கள் மற்றும் காடுகளை நம்பியே வாழ்கிறார்கள். வளர்ச்சி திட்டங்கள் இவற்றை தனியாரிடமோ அரசிடமோ ஒப்படைக்கும் போது ஏழைகளின் வாழ்வாதாரம் பறிபோகிறது. இணைப்பு நிலமற்ற தொழிலாளர்கள் மீதான இடப்பெயர்ச்சியின் தாக்கம். இந்த இரண்டு தலைப்புகளையும் இணைத்து பார்த்தால் வளர்ச்சியால் அதிகம் பாதிக்கப்படுவது நிலமற்ற தொழிலாளர்களே என்பது புரியும். இழப்பீடற்ற இழப்பு. அரசு நிலத்தை கையகப்படுத்தும்போது நிலம் வைத்திருப்பவருக்கு பணம் இழப்பீடு கிடைக்கும். ஆனால் அந்த நிலத்தில் வேலை பார்த்து பிழைத்த நிலமற்ற கூலி தொழிலாளிக்கு எந்த இழப்பீடும் கிடைக்காது. நகர்ப்புறச்சேரி உருவாக்கம். கிராமத்தில் வேலை இழந்த இவர்கள் வேறு வழியின்றி நகரங்களுக்கு குடிபெயர்கிறார்கள். கிராமத்து விவசாய கூலிகள் நகரத்து கட்டிட தொழிலாளர்களாகவும் சேரிப்பகுதி மக்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். இது சமூகத்தில் ஒரு புதிய வர்க்கப்ளவை அர்பன் பூவை உருவாக்குகிறது. முடிவுரை. சமூகவியல் பார்வையில் வளர்ச்சி திட்டங்கள் என்பவை பெரும்பாலும் ஏழைகளின் செலவில் பணக்காரர்கள் அடையும் முன்னேற்றம் டெவலப்மெண்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் தி புவர் என்ற விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. நிலமற்ற தொழிலாளர்களுக்கு முறையான மறுவாழ்வு மற்றும் பங்குரிமை அளிக்காத எந்தவொரு வளர்ச்சியும் சமூக அநீதியையே வளர்க்கும். Write short notes with a sociological perspective. Rural landless laborers and development-induced displacement. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சி. Rural landless laborers and development-induced displacement in India. Rural landless laborers in India are among the most vulnerable groups affected by development-induced displacement. This displacement is often caused by large-scale infrastructure projects. இந்தியாவில் கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் வளர்ச்சியால் தூண்டப்பட்ட இடப்பெயர்ச்சியால் பாதிக்கப்படும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் ஒன்றாகும். இந்தியாவில் கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் பெரும்பாலும் பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களால் ஏற்படுகிறார்கள். Dams and irrigation projects. Construction of dams and irrigation projects can lead to displacement of rural communities, including landless laborers. அணைகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள். அணைகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் கட்டுவது நிலமற்ற தொழிலாளர்கள் உட்பட கிராமப்புற சமூகங்களின் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும். Highways and roads. Expansion of highway and road networks can result in displacement, particularly in rural areas. நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகள். நெடுஞ்சாலை மற்றும் சாலை வலையமைப்புகளின் விரிவாக்கம் குறிப்பாக கிராமப்புறங்களில் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும். Urbanization and industrialization. Urbanization and industrialization can lead to acquisition of rural land, displacing landless laborers and other rural communities. நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல். நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் கிராமப்புற நிலங்களை கையகப்படுத்துவதற்கும் நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் பிற கிராமப்புற சமூகங்களை இடப்பெயர்ச்சி செய்வதற்கும் வழிவகுக்கும்.
Impact on rural landless laborers. கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்கள் மீதான தாக்கம். Loss of livelihoods. Displacement can result in loss of livelihoods, as landless laborers may not have access to alternative employment opportunities. வாழ்வாதார இழப்பு. இடப்பெயர்ச்சி வாழ்வாதாரங்களை இழக்க வழிவகுக்கும், ஏனெனில் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். Increased vulnerability. Displacement can increase vulnerability to poverty, food insecurity, and social exclusion. அதிகரித்த பாதிப்பு. இடப்பெயர்ச்சி வறுமை, உணவு பாதுகாப்பின்மை மற்றும் சமூக விலக்குக்கு பாதிப்பை அதிகரிக்கும். Limited access to compensation. Landless laborers may not have legal rights to the land, making it difficult for them to access compensation and rehabilitation benefits. இழப்பீடு பெறுவதற்கான வரம்புக்குட்பட்ட அணுகல். நிலமற்ற தொழிலாளர்களுக்கு நிலத்தின் மீது சட்டப்பூர்வ உரிமைகள் இல்லாமல் இருக்கலாம், இதனால் அவர்கள் இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு சலுகைகளை பெறுவது கடினம். Challenges and opportunities. Inclusive development. Development projects should prioritize inclusivity, ensuring that the rights and interests of rural landless laborers are respected and protected. உள்ளடக்கிய வளர்ச்சி. மேம்பாட்டுத் திட்டங்கள் உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். Fair compensation and rehabilitation. Fair compensation and rehabilitation programs should be implemented to support displaced communities. நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு. இடம்பெயர்ந்த சமூகங்களை ஆதரிக்க நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். Participatory approach. A participatory approach should be adopted, involving affected communities in decision-making processes and ensuring their voices are heard. பங்கேற்பு அணுகுமுறை. முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஈடுபடுத்தும் மற்றும் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்யும் ஒரு பங்கேற்பு அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். Conclusion. Development-induced displacement can have severe consequences for rural landless laborers in India. Addressing these challenges requires a comprehensive approach that prioritizes inclusivity, fair compensation, and participatory decision-making. By doing so, India can promote more equitable and sustainable development. இந்தியாவில் உள்ள கிராமப்புற நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வளர்ச்சியால் ஏற்படும் இடப்பெயர்ச்சி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த சவால்களை எதிர்கொள்ள உள்ளடக்கம், நியாயமான இழப்பீடு மற்றும் பங்கேற்பு முடிவெடுப்பதை முன்னுரிமைப்படுத்தும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் இந்தியா மிகவும் சமமான மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும்.